வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். 2024க்கான எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணாங்க. நிறைய குளறுபடினால ஒரு 1563 கேண்டிடேட்ஸ் ரீ எக்ஸாம் 23/6/2024 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய ஃபைனல் ஆன்சர் கீ இன்னைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ரிசல்ட் அந்த ஸ்கோர் கார்டும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வெப்சைட்ல அஃபீஷியலா இவங்களுக்கான அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை அஃபீஷியல் வெப்சைட்லேயே லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ண சொல்லி. ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட். ஓகே, ரிசல்ட் வந்துருச்சு. இவங்களுக்கான எல்லாமே வந்துடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் ஜூலை 6th சொல்லிட்டு ஒரு சர்க்குலேட்டான ஒரு அப்டேட் ஏற்கனவே நமக்கு மீடியாவில் இருந்துச்சு. பட் 6th பொறுத்தவரையும் கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதான்றது நாளைக்கு வருகிற வாரத்துல எம்சிசி தரப்புல இருந்து அபிஷியலா நமக்கு வரும்போது தான் தெரியும். அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் 8ஆம் தேதி இருக்கு. ஸோ ஒருவேளை அந்த தீர்ப்புக்கு அப்புறம் கவுன்சிலிங் உடைய ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது நம்ம கம்மிங் வீக் இருந்துதான் பார்க்கணும். ஸோ அடுத்து ஸ்கோர் கார்டுல என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாம கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி மாறி இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பத்தின கருத்து கீழே